أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லா. நாம இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அருள் பெற்றவர்கள், அதுக்கு என்னென்ன வகையில அல்லாஹ் வந்து யாரை நேசிக்கிறா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருக்கோமா. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேசம் நமக்கு கிடைச்சிட்டா எதிரியை கூட நமக்கு சாதகமாக்கிடுவாமா. அதுக்கு ஒரு அழகான வழிதான் இப்ப நான் சொன்ன குர்ஆனுடைய ஆயத். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதையில நாம வந்து அவர்களுடைய வழியை பின்பற்றி அவர்கள் மீது நாம் முஹப்பத் காட்டி அந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னாலும் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்கம்மா, நீங்கள் அல்லாஹ்வால் நேசிக்கப்படக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்றால் குல் நபிசாசம் அவங்களை பார்த்து சொல்றான்ல, நீங்க சொல்லுங்க நபியே, நீங்க சொல்லுங்க. நமக்கு எல்லாருக்கும் அல்லாஹ்வோட பிரியம் வேணும். அல்லாஹ்வுடைய பிரியம் இல்லாம உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கைமா. ரப்பினுடைய பிரியம் நமக்கு கிடைச்சிட்டா மாஷா அல்லாஹ் எல்லாமே நமக்கு கிடைச்ச மாதிரி, அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைச்ச மாதிரிமா. அந்த அல்லாஹ்வுடைய பிரியத்தை வந்து, ஏன்னா அந்த தலைவனுடைய பிரியம் கிடைச்சிட்டா எல்லாமே நமக்கு அடிமைகள் ஆயிடும், எல்லாமே நமக்குரிய அடியில இருக்கும். அப்ப எல்லாமே நம்ம கையில கிடைச்ச மாதிரிதான். அப்பேற்பட்ட அற்புதமான அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அன்பை அடையிறதுக்கு அல்லாஹ் சொல்றான் ஃபத்தபிஊனி. அல்லாஹ் சொல்றான் என்ன பின்பற்றுங்க, நபியை சொல்றான். என்ன பின்பற்ற சொல்லுங்க. அப்ப நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றணும்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைச்சிரும். யுஹ்பிபுக்குமுல்லா, அப்படி செஞ்சா என்ன செய்வான் அல்லான்னு சொல்றாமா, உங்களை அல்லாஹ் நேசிப்பான். யுஹ்பிபுக்குமுல்லா, நம்முடைய நேசம் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சிடும். வயக்ஃபிர் லக்கும், நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் கிருபை உடையவன். இது ரொம்ப சுருக்கமான ஒரு வழிமா. அதாவது சுருக்கமான எல்லாத்துக்கும் ஒரு சுருக்கு வழி ஒண்ணு இருக்குமா. எவ்வளவு பெரிய கணக்கா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈஸியான வழி ஒண்ணு இருக்கு, நீங்க அதை பின்பற்றினா சீக்கிரம் இந்த கணக்கை முடிச்சிடலாம் அப்படிம்பாங்கல்ல. சிம்பிள் மெத்தட், ஃபார்முலா இருக்கும். அது மாதிரி அல்லாஹ்வுடைய பிரியத்தை அடைவதற்கான ஒரு குட்டி ஃபார்முலா இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை நேசிச்சோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். அது வெறும் வாய் வார்த்தையா இல்லாம ஒரு வாழ்க்கையாக இருக்கணுமா. சஹாபாக்களுடைய காலத்துல அப்படித்தான் இருந்துச்சு அந்த பிரியம். எப்படி இருந்துச்சுன்னா வாய் வார்த்தையா இல்ல, அது அவங்களுடைய வாழ்க்கையா இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க மேல வச்ச பிரியத்தை வாழ்க்கையா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க சொல்ல பின்பற்றினாங்க. அவங்க எந்த முறையில வாழ சொன்னாங்களோ அந்த முறையில வாழ்ந்தாங்க. நம்ம அந்த வாழ்க்கையில என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா நம்ம யோசிக்கணுமா இன்ஷா அல்லாஹ். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய வாழ்க்கையை என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம், நம்ம குழந்தைகளுக்கு நம்முடைய பாரம்பரியத்துக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரியாவது நம்ம அதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது நம்முடைய வரலாறு, வெற்றி வரலாறு. மாற்று மதக்காரங்க கூட உலகத்துல இதுவரைக்கும் நடமாடிய மனிதர்களிலேயே மிகச்சிறந்த மனிதர் யாருன்னு சொல்லிட்டு பட்டியல் போடும் பொழுது அவங்க போடக்கூடிய பட்டியல்ல நபிசாஸ்மாவோட பேர் தான் நம்பர் 1 கொடுத்தாங்க. மைக்கேல் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு போட்டிருக்காரு. அவர் மாற்று மதக்காரர் தான். அவர் வந்து இதுவரைக்கும் வாழ்ந்த மனிதர்களை, இத்தனைக்கும் ஒரு கிறிஸ்துவர், அவர் நினைச்சிருந்தா ஜீசஸ் கிரைஸ்ட ஃபர்ஸ்டா கொண்டு வந்திருக்கலாம். ஆனா கொண்டு வரல. அவர் நம்முடைய நபிசல்லாஸ்மா அவர்கள் தான் முதன்மை இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அந்த எப்படி வாழணுங்கிறது நமக்கு எல்லாமே வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டாங்கம்மா. மாஷா அல்லாஹ். அதான் ஒருத்தவங்க கேட்குறாங்க, கேலியா கேட்டாராம், உங்களுடைய நபி வந்து உங்களுக்கு எப்படி கழிவறையில உட்காரது கூட சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அப்படின்னு கேட்டாங்களாம். சந்தோஷமா முஸ்லீம் சொன்னார், ஆமா இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க, கழிவறையில உட்காரும் பொழுது இடது பக்கம் சாஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. எல்லாமே பர்சனல் விஷயத்துல இருந்து குடும்ப வாழ்க்கை எப்படி வாழணும், ஏன்னா அவங்க குடும்ப வாழ்க்கை வாழாம துறவரம் ஒன்றும் இருக்கல. குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எப்படி அனுசரிச்சு நடக்கணும், கணவன் மனைவி வாழ்க்கையில இருந்து பொது வாழ்க்கை வரைக்கும் எல்லாத்தையும் நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க மேல நம்ம பாசம் காட்டுறது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அன்பை நமக்கு வாங்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு வழியாக இருக்கும். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய தோழர்களான அவங்க குர்ஆன்லயே பாராட்டப்பட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க மேல வச்சிருந்த பாசமும் ஒரு காரணம். பாசம் ஒரு காரணமா. பெண்கள்ல இருந்து எல்லாருமே பாசம்மா, எல்லாருமே அவ்வளவு அன்போடு வாழக்கூடிய மக்களாக இருந்தாங்க. மாஷா அல்லாஹ். அது நமக்கு அல்லாஹ்வுடைய அன்பை நமக்கு வாங்கி கொடுத்துரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக அல்லாஹ், நான் முதல்ல சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைச்சிருந்தா எதிரி கூட நமக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவாமா. எப்படி இருந்தாலும் நமக்கு நல்லது எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம கண்டிப்பா நமக்கு அந்த இடத்துக்குள்ள வந்து கிடைச்சிடும். நமக்கு அது எப்படி கிடைக்குதுன்னு நமக்கு தெரியாது, நமக்கு கிடைச்சிடும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம், பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, ஆயத்துல் குர்சியை நமக்கு யார் கத்துக் கொடுத்ததுன்னு தெரியுமா? ஆயத்துல் குர்சியுடைய பலன் கத்துக் கொடுத்தது ஷைத்தான்மா. ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு.
ஆயத்துல் குர்சி நமக்கு அல்லாட்ட வஹி மூலமா இறங்குச்சு. ஆனா அதனுடைய பலன், முக்கியமான பலனை கற்றுக் கொடுத்தது ஷைத்தான். ஹதீஸ்ல வருதுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல சதக்காவுடைய பொருளுக்கு காவலாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள போடுறாங்க. அப்ப அபூ ஹுரைரா காவல் இருக்காங்க. காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க வர்றாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு அபூ ஹுரைராவின்னு கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், இன்னைக்கு ஒருத்தன் வந்து அ சதக்கா பொருள திருடுறதுக்கு வந்தான். ஜகாத் பொருள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, திருடுறதுக்கு வந்தான். நான் அவன புடிச்சு உங்கள்ட்ட கொண்டு வரணும்னு வந்தேன். ஆனா என்னைய விட்டுருப்பான், நான் ஏழப்பா என்னைய விட்டுருப்பான்னு கெஞ்சினா நான் விட்டுட்டேன் நானு. அப்படியா, போங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க. மறுநாள் அதே மாரி காவலுக்கு போனாங்க. மறுநாள் காலையில கேட்டாங்க, இன்னைக்கும் வந்தானா? ஆமா ரசூலுல்லாஹ், இன்னைக்கும் வந்தான். இன்னைக்கும் திருட வந்தான். ஆனா இன்னைக்கு எப்படியாவது உங்கள்ட்ட பிடிச்சு குடுக்கணும்னு நெனைச்சேன். கடுமையான பசினால வந்துட்டேன்ப்பா, என்னைய விட்டுருப்பா அப்படின்னு சொன்னான். சரின்னு இரக்கப்பட்டு விட்டுட்டேன். மறுநாளும் வருவான். மறுநாளும் அதே மாரி வந்திருக்கான். மறுநாள் முடிஞ்சுட்டு போறாங்க. அப்போ கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அவன் இன்னைக்கு என்ன சொன்னான்? யா ரசூலல்லாஹ், இன்னைக்கும் அவன எப்படியாவது உங்கள புடிச்சுட்டு வரணும்னு நெனைச்சேன் அவன். என்னைய விட்டுரு. நான் உனக்கு ஒரு நல்ல விஷயம் கத்துக் குடுத்துட்டு போறேன். அதாவது ஷைத்தான விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய அவன் சொல்றான். அவன் சொன்னான், ஷைத்தான விட்டு பாதுகாப்பு தேடுறதுக்கான மிகப்பெரிய ஆயுதம் வந்து ஆயத்துல் குர்சி. எவர் ஒருவர் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்கிறாரோ அவர் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டார் அப்படிங்கிற விஷயத்த கத்துக் குடுத்துட்டான். சரி, நல்ல விஷயத்த சொல்லிக் குடுத்தானேன்னு விட்டுட்டேன் நான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டே சொன்னாங்க, கத்தாப் உண்மை கூறிவிட்டான், கத்தாப் உண்மை கூறிவிட்டான்னு சொன்னாங்க. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைராவே, உங்கள்ட்ட 3 நாளும் வந்தது ஷைத்தான். பெரும் பொய்யனான ஷைத்தான் ஒரு உண்மைய சொல்லிட்டான். ஆயத்துல் குர்சியினுடைய பலனை இன்னைக்கு அவன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. தெரிய வச்சிருக்கான் அல்லாஹ் அப்படின்னு சொல்றான். அப்போ அல்லாஹ் வந்து ஒரு அவனுடைய நேசம் கிடைச்சிட்டா, நம்மளுடைய பகைவர் மூலமாக கூட நமக்கு நன்மையை அல்லாஹ் நாட வைப்பான். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம முஸ்லிம் சமுதாயத்துக்கு எல்லா பக்கமும் எதிர்ப்புகள். நிச்சயமாக அவனுடைய அன்பு கிடைச்சிட்டா எல்லாமே தூசியா போயிடுமா. எல்லாம் தூசியாடி எல்லாத்தையும் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதகமாக ஆக்கிடுவான். அப்போ நமக்கு அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பு கிடைக்கணும்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை அடியொற்றி நடக்கிறது ஒரு வழியாக இருக்கு. அப்படிப்பட்ட அன்பு நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சிருச்சுன்னா, இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு எந்த குறையுமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதும்மா. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கக்கூடிய அடுத்த 2 கேட்டகரி பார்ப்போம்மா. 2 பேரை மட்டும் பார்ப்போம். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறார். பொறுமையாளர்களோடு. நாளைக்கு மறுமை நாள்ல ஒரு பொறுமையாளர்களுடைய கூட்டம் இருக்குமாமா. அந்த கூட்டத்துக்கு அய்யூப் நபி தலைவராக இருப்பாங்க. அய்யூப் நபியுடைய மனைவி அவங்கள பார்த்து கேட்குறாங்க, அய்யூப் நபிய சோதிக்கணும்னு அல்லாஹ் நாடிட்டாமா. எப்படி சோதிக்கிறான் தெரியுமா? அத்தகைய கடினமான சோதனை விட்டு அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணுமா. எப்படி சோதிக்கிறான்னா, அய்யூப் நபியுடைய பிள்ளைக ஓதுறதுக்காகவே பெரிய மதரசா இருக்குமா. அவங்க நிறைய மனைவிமார்கள், நிறைய பிள்ளைக. அவங்க ஓதுறதுக்கு மதரசா. அப்ப ஓடி வந்து ஒரு நாள் சொல்றாங்க அய்யூப் நபி கிட்ட, சோதிக்க ஆரம்பிச்சிட்டான் அல்லாஹ். சோதிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அய்யூபே, உங்கள் பிள்ளைகள் ஓதிக்கொண்டிருந்த மதரசாவுடைய மேல் கூரை இடிந்து உங்க பிள்ளைகள் எல்லாரும் வஃபாத் ஆயிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கொடுத்தவன் எடுத்துக்கொண்டான். யா அல்லாஹ், நான் பொறுமையா இருக்கேன், பொறுமையா இருந்தாங்க. மறுபடியும் ஓடி வர்றாங்க. அய்யூபே, உங்களுடைய பெரிய தோட்டம் அவங்களுக்கு, பெரிய பண்ணை அவங்களுக்கு. உங்களுடைய பண்ணையில விளைஞ்சு அப்படியே அறுவடைக்கு தயாரா நிக்குது. தயாரா நிக்கக்கூடிய உங்களுடைய அறுவடை பொருளை நெருப்பு பிடிச்சி எல்லாமே எரிஞ்சு காலி ஆயிடுச்சு. அல்லாஹ் நீதான் கொடுத்த, அல்லாஹ் நீயே எடுத்துக்கிட்ட ரஹ்மானே, நான் பொறுமையோட இருக்கிறேன். அடுத்து அல்லாஹ் உடல்ல சோதிக்க ஆரம்பிக்கிறார். அவங்க உடல்ல சோதிக்கணும். அல்லாஹ்வுடைய நாட்டம். உடல்ல சோதிக்க ஆரம்பிக்கும். கொப்பளங்கள் வர ஆரம்பிக்குது. கொப்பளங்கள் வர மனைவிமார்கள் எல்லாம் போயிடுறாங்க. எல்லாருமே அந்த நாற்றம் தாங்க முடியாம எல்லாரும் அவங்கள விட்டு வெளியே போயிடுறாங்க. ரஹீமா அம்மா மட்டும்தான் இருக்காங்க, கூட இருக்காங்க. அப்ப கூட்டி கொண்டு வந்து அவங்க ரொம்ப பெரும்பாலும் நீங்க கேட்ட விஷயம், நிறைய கஷ்டப்படுறாங்க. 8 வருஷம் கஷ்டப்பட்டாங்களாம். 8 வருஷம் அந்த புண்ணோட கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க மனைவியை யாரும் வேலைக்கு கூட வச்சுக்க மாட்டாங்களாம். வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க. அவ்வளோ பெரிய ராணியா இருந்த மனுஷி. எல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியாக அவங்க மனைவி கேட்குறாங்க, "ஏங்க, நீங்க நபி தானே, அல்லாஹ் கிட்ட நீங்க ஷிஃபா கேட்டு துவா செய்யலாம்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 80 வருஷம் நீ நல்லா வாழ வச்சானே ரஹீமா, 8 வருஷம் தானே ஆகுது, 8 வருஷம் தானே ஆகுதுன்னு கேட்குறாங்க. 8 வருஷம் தானே ஆகுது நான் கஷ்டப்பட்டு. எனக்கு வெக்கமா இருக்கு அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு. எனக்கு அல்லாஹ் கிட்ட எனக்கு இதுல இருந்து குணத்தை கொடுத்துரு அல்லான்னு கேட்க, அல்லாஹ் வந்து உனக்கு அது கூட பொறுமை இல்லையா, இவ்வளவு வருஷம் உன்னை நல்லா வாழ வச்சுன்னு நினைச்சிடணும்னு வெக்கமா இருக்கு அப்படிங்கிறாங்க. கடைசியா அவங்க உடலை தின்ற புழுக்கள், நாவுல ஒரு புழு, இதயத்தை ஒரு புழு கடிக்குதுமா. அப்பதான் அல்லாட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ், உன்னை துதிப்பதற்கு எனக்கு நாவு வேணும் யா அல்லாஹ், உன்னை நினைப்பதற்கு எனக்கு இதயம் வேணும் ரஹ்மானே. ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எனக்கு ஷிஃபாவை கொடு அல்லான்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் உடனே ஷிஃபா கொடுத்தான். அந்த பொறுமையான நபியை பொறுமையாளர்களுக்கான தலைவராக்கி பொறுமையாளர்களுடைய கொடி கையில கொடுத்து அவர்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். பொறுமைங்கிறது வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தாம்மா.
ஏன் பொறுமைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாம எங்களை எல்லாம் நல்ல கஷ்டம் இல்லாம ஆக்கிட்டு நம்ம எல்லாருமே நம்ம கேட்போம். ஆனா நம்ம வாங்கி வந்திருக்கிற பரீட்சை வந்து இது உலக வாழ்க்கை ஒரு பரீட்சைமா. டெய்லி ஒரு பரீட்சை எழுதிட்டு இருக்கோம். டெய்லி ஒரு பரீட்சை. நம்ம வந்திருக்கிறது பரீட்சை எழுதுன்னு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு பரீட்சை, நாளைக்கு ஒரு பரீட்சை, நாளன்னைக்கு ஒரு பரீட்சை. அந்த பரீட்சை இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு சோதனை தான். இப்போ நமக்கு பரீட்சைகள் அதனால தான் ஒன்னொன்னா வரும். அப்போ ஒரு பரீட்சை வரும் பொழுது அதுல வெற்றி அடைகிறப்போ நமக்கு கண்டிப்பா பொறுமை தேவை. அந்த பொறுமை இல்லாமல் போகும் பொழுது ஷிர்கியத்துக்கு போயிடுறோம். நிறைய பேர்மா ஒரு குமரு காரியம் தள்ளிக்கொண்டே போகுதா, இதை பண்ணுனா நமக்கு பிள்ளை காரியம் நிறைவேறும்னு சொல்றாங்க. ஷிர்கு செய்யவே தயாராயிடுறாங்கம்மா. அல்லாவுக்கு இணைவுக்கு தயாராயிடுறாங்க. அதை பண்ணா இந்த நோய் சரியா போகணும்னா இதை பண்ணா சரியா போயிடும். மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்களை செஞ்சு கூட, அதாவது ஈமானே எதுல போகுமோ அந்த காரியங்களை செஞ்சு கூட தங்களுடைய துன்பங்கள் போயிடும்னா அது பொறுமை இழந்து போயிடுறாங்க. அப்ப பொறுமை நமக்கு வேணும். அந்த கடைசி அதுவும் வந்து ரொம்ப ஷைத்தா விளையாடுவாமா. இப்ப கடைசி நமக்கு வெற்றி கிடைக்க போற நேரத்துல நிறைய குழப்பங்களை கொண்டு வந்து போடுவான். போட்டு எப்படியாவது அந்த அந்த பொறுமையை விட வச்சு அவங்கள அந்த நேரத்துல நமக்கு அந்த அந்த நமக்கு விதிப்படி அந்த சோதனை நீங்க போற நேரம் வரப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி செஞ்சுட்டு இப்படி செஞ்சுட்டு சரியா போயிடும், அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லி நம்முடைய ஈமான பறிபோக வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இந்த கடைசி நேரம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம்மா. அப்ப நம்முடைய சோதனைகள் வரும் கால் பொறுமையோட இருக்குது. பொறுமையில 3 வகையான பொறுமை இருக்குமா. 1வது வகை பொறுமை துன்பத்துல பொறுமை காக்குறது. துன்பமான நேரத்துல கஷ்டமான நேரம் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது கொஞ்சம் பொறுமை காத்தோம்னா அடுத்தபடியா வர்றது ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்குமா. அதுவும் அந்த நேரத்துல அல்லாவுடைய பக்கல்ல இருந்துட்டோம்னு சொன்னா மாஷா அல்லா, ஜெயிச்சதுக்கு பின்னாடி கிடைக்கிற சந்தோஷம் எப்படி இருக்குன்னா, நெல்லிக்காயை சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. பெரிய நெல்லிக்காய் சின்ன பிள்ளை அதுக்காகவே சாப்பிடுவோம். நம்ம வாங்கி கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன செய்வோம், தண்ணியை குடிப்போம் இல்லம்மா நம்ம. ஏன்னா அந்த தண்ணி எப்படி இருக்கு, ரொம்ப இனிப்பா இருக்கும். அந்த தண்ணி இனிப்பு குடிக்கணுங்கிறதுக்காகவே தோற்பா இருந்தாலும் குடிச்சு முடிச்சு தண்ணி குடிப்போம் நம்ம. இப்போ சோதனைக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அல்லாவுடைய அந்த அரவணைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப அருமையானதா இருக்குமா. அந்த அன்பு ரொம்ப அழகானதா இருக்கும். நமக்கு நிச்சயம் பெரிய பரிசில்கள் கிடைக்கும் நமக்கு அதுல. அப்போ அது ஒண்ணு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையில் பொறுமையும் தந்தருள்வானாக. நம்ம தாங்க முடியாத சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். 2வது வகையான பொறுமை என்னன்னு சொன்னாமா, நமக்கு பிடிச்சமான பாவத்தை விடுறதுக்கும் பொறுமை தேவைமா. இப்ப உதாரணமா எனக்கு இசையே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டோம். எனக்கு மியூசிக்லாம் சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு மியூசிக்கே பிடிக்காது, எதுவும் பிடிக்காது, நாகூர் அனிஃபா பாட்டையாவது ரசிப்போம். அதையாவது ரசிப்போம். அது மியூசிக். முதல்ல கம்பி வாத்தியங்கள் எல்லாமே ஹராமாக்கப்பட்டிருக்குமா. அதுல வரக்கூடிய இசை முழுக்க நமக்கு ஹராம் தான். இசையை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இசைக்கருவிகளை ஒழிக்கதான் நான் அனுப்பப்பட்ட நபின்னு சொல்றாங்க. ஏன்னா இயற்கையிலேயே மனிதனுடைய இயல்பு எப்படின்னா, இசை கேட்கும் பொழுது இசையை வச்சு நிறைய பண்றாங்கம்மா. சில மாலுக்கெல்லாம் போறப்ப மியூசிக் போட்டிருப்பாங்க. எப்படின்னா அந்த மியூசிக் என்ன, நம்ம வந்து காசுலாம் போட்டு எதுவும் வாங்க போலம்மா. நான் போய் சும்மா பெரிய மாலுங்கிறாங்க வேடிக்கை பார்க்க போனோம்னு சொன்னாலுமே 2000 ரூபாய் குறைஞ்சு வாங்காம வரமாட்டோம். அதுதான் அந்த மியூசிக்கினுடைய தன்மை. அது போடுவாங்களாம். அதே மாதிரி மியூசிக்ல வந்து விஷயத்தை பேக் பண்றதாம். எப்படின்னா மியூசிக்ல வந்து கில் யுவர் டேட், உங்க அத்தாவை கொள்ளு சோதிச்சே பார்த்துருக்காங்கம்மா. அந்த மியூசிக்கை போட்டு அனுப்பும் பொழுது அந்த அந்த ஒரு 40 நாளைக்கு மியூசிக்கை திரும்ப 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 கேட்க வரப்போ வெளியே வரும் பொழுது நீ என்ன நோக்கத்தோட வர்ற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மியூசிக்கை 40 நாள் தொடர்ந்து போட வச்சுட்டு வெளியே வரும்போது போனோன்னு எங்க அத்தாவை கொலை பண்ணிட்டு தான் நான் வேற வேலை பார்ப்பேன். மைண்ட்ல ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மியூசிக்கு இருக்குமா. அதான் மியூசிக்கை வந்து பெரும்பாலும் முஸ்லிம்களுக்கு வந்து நமக்கு மியூசிக்கை ரசிக்கிறதுக்கு நமக்கு தடை செய்யப்பட்டிருக்குமா நமக்கு அந்த மியூசிக்கை. அப்போ அப்ப நம்ம என்ன செய்யலாம், அது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றதை விட இப்படி நம்ம சொல்லி பார்க்கலாம். நான் வந்து உலகத்துல மியூசிக்கை நான் வெறுக்கிறேன் நானு. ஆனா வந்து எனக்கு மறுமை நாள இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மியூசிக் நான் கேட்கணும் நானு. அவங்க மியூசிக் எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு சொன்னா, ஒரு தடவை ஊதுனா ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சு போயிடுமா, மறு தடவை ஊதுனா ஒட்டுமொத்தமும் உருவாயிடும். அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குமோ தெரியாது. அவங்க வந்து சொர்க்கவாதிகளுக்காக பாடுவாங்களாம், மியூசிக் கச்சேரி வைப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் உலகத்துல கேட்காம இருந்துட்டா சொர்க்கத்துல போய் நான் அதை கேட்கலாமா இல்லையா, அப்ப நான் அதை செய்யலாமா இல்லையா. மாஷா அல்லா. இதே மாதிரிதான் உலகத்துல ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போறோம்மா, ஒரு முக்கியமான மனு ஒண்ணு கொடுக்கணும். ஒரு ஒரு செயின் ஸ்மோக்கர், அவனால ஸ்மோக் பண்ணாம இருக்கவே முடியாது. அவன் என்ன பண்றான், உள்ளுக்குள்ள போறப்போ அங்க வெளியே போட்டிருக்கு ஸ்மோக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட் இன் திஸ் ஏரியான்னு சொல்லிட்டு. கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ள போறப்போ அதுக்கு மேல புகைப்பிடிச்சா என்ன பண்ணிடுவான், கண்டிப்பா குற்றம் அது. அப்ப என்ன பண்ணுவான், உள்ள போயிட்டு வர்றதுக்கு அவன் வரதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு வேலை முடிய வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான்,
பிடிக்க மாட்டான். பக்கத்துல புள்ள இருக்குதுன்னு பார்க்காம சிகரெட் பிடிப்பான், பொண்டாட்டி இருக்குதுன்னு பார்க்காம பிடிக்கிறவனா இருப்பான், எல்லாம் பண்றவனா இருப்பான். ஆனா அங்க போயிட்டு இருந்தா பிடிக்க மாட்டான். ஏன் பிடிக்க மாட்டான்னு சொன்னா அவனுக்கு அந்த கட்டுப்பாடு தெரியும். அது அந்த அதே மாதிரிதான் ரப்புல் ஆலமீன் வந்து இந்த உலகத்துக்குள்ள அனுப்பியிருக்கா, சில விஷயங்களை அவன் கட்டுப்படுத்தியிருக்கான். அந்த கட்டுப்பாடான விஷயங்கள்லாம் இந்த உலகத்துல நான் செய்ய மாட்டேன். ஒரு செயின் ஸ்மோக்கரா இருக்கலாம், ஒரு மது பிரியரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எனக்கு வந்து நான் இதை வேணான்னு வெறுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மறுமையில எனக்கு இதெல்லாம் ஹலால் ஆயிடும், அங்க நான் அனுபவிக்கணும் அப்படி நினைச்சு கூட விடலாமா? மறுமையில எனக்கு இசை வேணும், மறுமையில எனக்கு மதுதான் ஆறுதான் எல்லாம் இருக்குங்கிறால, போய் குடிச்சுக்கோ நல்ல தாராளமா, உனதான் எல்லாமே இருக்குங்கிறானே, அங்க போய் அது கொஞ்ச நாளைக்கு ஏன் வந்து நமக்கு ஒரு தேவை நடக்குதுன்னு சொல்றப்போ நம்ம கட்டுப்பாடா இருக்கிறோமா இல்லையா? அப்ப நம்முடைய ஆசைகள் மறுமை நாள்ல பல மடங்கா கிடைக்க இருக்குங்கிறப்போ அங்க போய் நரகத்துல போய் கஷ்டப்படாம கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டோம்னு சொன்னா மறுமை நாள்ல நம்ம அதை அனுபவிக்க முடியும் தானே. அப்படி யோசிக்கிறப்போ உலகத்தின் பாவமான விஷயங்களை விடுறதுக்கு நம்ம ஒரு பொறுமை காக்க ஆரம்பிப்போம் மவுத் வரைக்கும். நான் செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். அதாவது பாவங்கள் மேல இருக்கக்கூடிய ஆசைய அல்லாவுக்காக விட்டு கொடுக்குறேன். சீரியல் என்னால சீரியல் பார்க்காம இருக்கவே முடியாது, என்னால அப்படிலாம் யூடியூப் பார்க்காம இருக்கு. கொஞ்சம் நமக்கு நாம என்ன பண்ணிக்கலாம்னா சின்ன சின்ன சோதனைகள் நமக்கு நாமே வச்சுக்கலாமா. இப்போ இந்த நான் ஒரு 4 நாளைக்கு யா அல்லாஹ் நான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண, நமக்கு நம்ம நஃப்ஸுக்கு நம்ம தான் சரி பண்ணிக்கணும். டோப்பமைன் மூளையில ஒரு சுரப்பு இருக்காமா. இப்போ வந்து முக்கியமான விஷயம் அது சொல்றாங்க. 2 பாதிப்புகள் உண்டாகுது. என்னன்னு டோப்பமைன்னா என்னன்னு சொன்னாமா, இப்போ ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்குது, ஏன்னா எப்படியாவது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துறணும். அப்ப ஸ்கூல் ஃபர்ஸ்ட்ங்கிற சந்தோஷத்துக்காக அந்த பிள்ளை கடின உழைப்பு அதுக்கு பெருசா தெரியாது. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். விடிய விடிய படிக்கிறாளே, 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு படிக்கிறாளே இவ, அப்படி சொல்லி நமக்கு ஏன்னா அந்த டோப்பமைன் சுரப்பு அந்த அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக அவ எவ்வளவு கஷ்டம் வேணாலும் தாங்கிடுவா. அவளுக்கு பெருசா தெரியாது. நீங்க மதியானம் கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க, சமைக்கிறோம், இன்னைக்கு வந்து நான் சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து நமக்கு வேலையே தெரியாதுமா, நீங்க வராங்கன்னு சொல்லி நல்லா பார்த்து அப்ப அந்த அவங்களுக்கு எல்லாம் பரிமாறப்ப மனசு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாத்தீங்களா. சந்தோஷத்துக்காக நம்ம படுற கஷ்டம் பெருசா தெரியாது. அதுதான் டோப்பமைன் சுரப்பு. அதுக்கு பேரே வந்து ஹாப்பி ஹார்மோன்னு சொல்றதுமா, மகிழ்ச்சி ஹார்மோன்னு சொல்றது. அந்த ஹாப்பி ஹார்மோன் இருக்கிறதுக்காக தான் மனுஷன் நிறைய வேலைகளை செய்வானா. இப்போ அந்த டோப்பமைன்ங்கிறது வந்து சாதாரண சீரியல் பாக்குறதுல நமக்கு வந்து அது வெளியாயிடுதாமா. அதனால பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு ஆசையே இல்லாம போயிடுதாமா. ஊனமுற்றவர்கள் மாதிரி மாறிடுறாங்களாம். படிப்புல எதுலையுமே ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு நிலைமை உண்டாயிடுது. அந்த யூடியூப் பாக்குறதுனால, டிவி பாக்குறதுனால அதுலயே அவங்களுக்கு அந்த ஹார்மோன் சுரந்து போயிடுதான். அதனால டோப்பமைன் வந்து அந்த டோப்பமைன் உருவாகுறதுக்காக நம்ம வந்து நம்ம உடல்ல இருக்க கசடுகளை நீக்கணும். அந்த நீக்கிற டிடாக்சிஃபேஷன் சொல்றாங்கம்மா. அதாவது நீக்கிறதுக்காக என்ன செய்யலாம்னு சொன்னா என்ன பண்ணிக்கலாம், நமக்கு நாமே ஒரு சின்ன முயற்சி தாம்மா. நோம்பு முடிஞ்சிருது, நோம்புல எல்லாம் பயிற்சி கொடுக்குறோம், நம்ம கட்டுப்பாடா இருக்கிறோம். நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுல வித்தியாசம் தெரியும். இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் செல்போன்ல எந்த இதுவுமே பார்க்க மாட்டேன், எந்த இதுவுமே நான் பார்க்க மாட்டேன். நான் வந்து சீரியல் ஒரு 3 நாளைக்கு, ரொம்ப நாளைக்கு பாக்குறவங்க 3 நாளைக்கு நான் சீரியல் பக்கமே போக மாட்டேன். நான் அந்த நேரத்தில் நான் திக்ரு செய்வேன். அப்படி நமக்கு நாமே ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளணும்மா. நமக்கு நாமே இதுதான் டீடாக்சிஃபிகேஷன் பண்றது. அந்த நம்ம மூளையில் ஏற்பட்ட அந்த பாதிப்பை சரி பண்றது. இந்த பயிற்சிகள் தொடர்ந்து நம்ம கொடுக்க 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 நம்மளுடைய இந்த மனக்கட்டுப்பாடு நமக்கு வந்துடும். அப்ப அது நமக்கு பொறுமை காத்துடுவோம். நம்ம அடுத்து இன்னொரு பொறுமை என்னன்னு சொன்னா, அமல் செய்வதற்கு உடல் ஒத்து வராத பொழுது அந்த உடலை வந்து அமல் செய்ய தூண்டுறதுமா. நமக்கு என்ன பண்ணும், இப்போ தஸ்பீ நஃபில் தொழுதுடுறோம், தராவைக்கு நின்றுடுறோம். ஆனா இன்னும் கொஞ்சம் நோன்பு முடிச்சோன்னா வரும் பாத்தீங்களா, என்ன செய்வோம்னா, ஐயோ இஷாவுக்கு 17 ரக்காத் இருக்கு, எப்படி தொழுகிறது, முந்தின சுண்ணத்து 4, ஃபர்லு 4, பிந்தின சுண்ணத்து 2, நஃபில் 2, வித்ருவாஜி 3, அப்படியே என்ன செய்யலாம், சாம ஃபர்ல வித்ருவா தொழுது படுத்துருவோமா, உடம்பு ஒத்து வராதுமா. இப்ப ஏன் ஒத்து வருதுன்னா சைத்தான் நல்லா கட்டுக்குள்ள போட்டிருக்கான். நமக்கு ஒத்து வருது, உடம்பு ஒத்து வருது, வந்துடுறோம், வெயிட் பண்றோம், சந்தோஷமா. தொழுது களைப்பே தெரியல பாத்தீங்களாமா. தஸ்பீஹ் தொழுது முடிச்சாலும் தராவீஹ் முடிச்சாலும் சந்தோஷம் தான் மனசுல வருதே தவிர ஒரு களைப்பு வர மாட்டேங்குது. மாஷா அல்லாஹ். ஏன்னா ஷைத்தான் இதை வந்து நமக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்குறான். இதை மறுபடி கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்னா, அமல் செய்வதற்கு உடல் ஒத்து வராத பொழுது அதை இழுத்து பிடிச்சு அமல் செய்ய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்காக சில முயற்சிகள், அதுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இன்னைக்கு கண்டிப்பா நான் வந்து இந்த தஹஜ்ஜுத் ஆரம்பிச்சிட்டோம் நம்ம நோம்புல, இதை வந்து நான் விடாம தொழுக முயற்சி பண்ணுவேன், ஒரு லுஹா நஃபில் 2 ரக்காத் மட்டும் நான் தொழ முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு நாமே உறுதி எடுத்துட்டு ஒரு நோட் போட்டுட்டு ஒரு டைம் டேபிள் மாட்டி போட்டு டிக் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் நமக்கு நாமே செய்யக்கூடிய முயற்சி. 5 வேளை தொழுக, இது யாருக்கும் நீங்க காமிக்க வேண்டாம், நீங்களா ஒரு நோட் போட்டுக்கலாம். நோட் போட்டு இந்த திக்ரு நான் இன்னைக்கு செஞ்சுட்டேன்னா நான் இதை நமக்கு நாமே இந்த பயிற்சிகள் கொடுத்து கொள்றதுனால அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அந்த பொறுமை வந்துடும். அதாவது பெரியார்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து வருதுமா, அதாவது யார் வந்து துன்பத்தில் பொறுமை கொள்கிறார்களோ அவர்களுக்கு 300 தரஜா, யார் வந்து பாவத்தை விடுவதில் பொறுமை கொள்கிறாரோ அவர்களுக்கு 600 தரஜா,
இந்த பாவத்தை விடுறது வந்து ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கணும். பாவத்தால் நம்முடைய உள்ளத்துக்கு நோய் வருங்கிறது தெரிஞ்சுக்கொள்ளணும். என்ன தெரியுமாம்மா, உண்மையிலே லட்டு ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன சொல்ற, சுகர் 400 ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து வந்த சம்பந்தி லட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன சொல்வோம், ஐயோ இந்த லட்டை இந்த சனியனை கொண்டு போய் அந்த பக்கம் வை அப்படிம்போம். எது லட்டு சனியன் ஆயிடுச்சு. ஏன்னா முதல் நாள் தான் போயிருக்கோம், டாக்டர் சொல்லியிருக்காரு, அம்மா இதுக்கு மேல சுகர் அதிகமாச்சுன்னா காலில் புண்ணு வந்துடும், ஒரு கால்லாம் எடுக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த பிடிச்ச லட்டு என்ன சனியன் ஆயிடும். ஏன்னா நமக்கு பிரச்சனை வந்துடும். அப்போ நமக்கு வந்து ஒரு பிடிச்ச விஷயத்தை விடுறோம் பாத்தீங்களா, நமக்கு நோய்க்காக. அதே மாதிரிதான் நம்ம பாவமா இருந்தாலும் உள்ளத்துக்கு நோய் வருங்கிறப்ப அதை விடுறோம் பாத்தீங்களா, அதுக்கு 600 தரஜா. உடல் அமல் செய்ய ஒத்து வராமல் இருக்கும் பொழுது அந்த உடலை அமல் செய்ய தூண்டுவதற்காக ஒரு பொறுமை காத்து அந்த உடலை கட்டி இழுத்து கொண்டு வரோம் பாத்தீங்களா, அதுக்கு 900 தரஜா. 300, 600, 900. ஒரு தரஜாவுக்கு இன்னொரு தரஜாவுக்கு எவ்வளவு வித்தியாசம்னா, ஒரு வானுக்கும் இன்னொரு வானுக்கும் இடையில உள்ள தூரம் இருக்குமா அம்மா. மாஷா அல்லாஹ். அப்ப இன்னல்லாக, அதாவது அல்லாஹ் வந்து பொறுமையாளர்களோடே இருக்கின்றான். பொறுமையாளர்களே அல்லாஹ் நேசிக்கின்றான். பொறுமையாளர்கள் யார் அந்த பொறுமையோட இருக்காங்களோ அவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறார். இந்த பொறுமை நமக்கு ரொம்ப 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 முக்கியமான குணமா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுமையினுடைய பாக்கியங்களை நமக்கு தந்த, நம்ம தாங்க முடியாத சோதனைகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சோதித்து விடாமலும் அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அல்லாஹ் நேசிக்கிறது இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன்மா. முத்தகீன்களை நேசிக்கிறான் அல்லாஹ். முத்தகீன்கள்லாம் யாருமா, தக்வா, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். இதைத்தான் நமக்கு ரமலான்ல அல்லாஹ் 40 நாளும் ரமலானுடைய நோக்கமே அதுதான். லஅல்லக்கும் தத்தக்கூன்ங்கிறான். நீங்க அல்லாஹ்வுடைய பயம் எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கொள்றதுக்காக தான் அப்படின்னு சொல்றான். இப்ப தக்குவா எது எதுக்குங்கிறத மட்டும் நம்ம ரொம்ப சீக்கிரமா தக்குவாங்கிற இறையச்சம் இருந்தா புத்தி நல்லா வேலை செய்யுமா. இறைச்சத்துக்கும் புத்திக்கும் என்னன்னு நீங்க கேட்கலாமா. அல்லாஹ் சொல்றா, தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேதம், இதில் சந்தேகம் இல்லை, அது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கோ அவங்களுக்கு தான் குர்ஆனுடைய நேர்வழி மண்டையில உரைக்கும். சும்மா குர்ஆனை மறுபடியும் மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருக்கிறத விட, யாருக்கு அல்லாஹு தஆலாவுடைய அச்சத்தோடு அந்த குர்ஆனை நெருங்குகின்றார்களோ, அதான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் ஆயாத்திஹி ஸாதத்ஹும் ஈமானா. உண்மையான ஈமான் கொண்டவங்க யாருன்னா, அல்லாஹ்வோட பேர் சொன்ன உடனே அவங்க மனசுல நடுக்கம் வரும். குர்ஆனுடைய ஆயத் ஓதப்படும் பொழுது அவங்க ஈமான் அதிகமாகும். அந்த நடுக்கம் வர்றப்ப நமக்கு அது விளங்குமா, நமக்கு ஈமான் அதிகமாகும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பயம் இருக்கிறப்போ புத்தி தெளிவடைஞ்சிடும். புத்தி தெளிவடைகிறப்போ நமக்கு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, ஏன்னா இது எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டிருக்குமா. அப்ப அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. மனுஷனுக்கு இது நல்லது இது கெட்டதுங்கிறது அல்லாஹ் சொல்லாம உலகத்துக்கு நம்மள அனுப்பவே இல்லை. மறுமை நாள்ல அல்லாஹ் நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கான எந்த காரணமும் இல்லை. ஒரு பாவம் செய்யும் பொழுது கண்டிப்பா நமக்குள்ள உள்ளுணர்வு வந்து இது நீ செய்யறது தப்புன்னு சொல்லாம இருக்காது. எந்த ஒரு காஃபிராக இருந்தாலும் தான் வணங்கக்கூடியது சரியா, ஏன் இதை மேற்கொண்டு ஆய்வு செய்யக்கூடாது அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் யாருமே இருக்கவே மாட்டாங்கம்மா. அந்த மனசை தட்டி விட்டுட்டு அதிலே மூழ்கி கிடக்கிறதுனாலதான் எல்லாருடைய உள்ளங்களும் தவறான பாதைக்கு போகுது. அப்ப புத்தி சரியாக தெளிவதற்கு தக்குவா தேவை. 2வது தக்குவா எதுக்குன்னு சொன்னா, உள்ளத்திற்கு உடையா இது கவர் ஆயிடுது. நம்முடைய மனசுக்கு ஒரு கவர். எப்ப நம்ம செல்போனே இருக்குது, என்ன பண்றோம், வாங்கணும்னு முதல்ல என்ன பண்றோம், கவர் போடுறோம். கவர் போடுறோம் நம்ம. ஏன்னா ரொம்ப உடஞ்சு போயிட்டா இந்த மாதிரி கவர் போடாம இருப்போம். இது சுத்தமா போயிடுச்சு, இது என்னத்தை போட்டு போடுறதுன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே புதுசா ஒண்ணு வாங்க கவர் போட்டுருவோம் நமக்கு முக்கியமா. ஏன்னா அதான் ரொம்ப பாதுகாப்பு அதுக்கு. அப்போ அந்த பாதுகாப்பு ரொம்ப வந்து இதா இருக்கப்போ இப்ப அந்த பாதுகாப்பு உரை நமக்கு கண்டிப்பா நமக்கு தேவை. இந்த செல்போனு கவர் இல்லைன்னு நினைக்காதீங்க. இது கவர் போட்டு பாதுகாத்துலாம் வச்சாச்சு. இது உடஞ்சதுனாலதான் இப்ப போடாம இருக்குமா. இப்ப பொதுவா வந்து அந்த கவர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா. நம்ம உள்ளத்துக்கு அந்த கவர் இருக்கும் பொழுது, அந்த தக்குவாங்கிற கவர் இருக்கும் பொழுது மாஷா அல்லாஹ் அது பாதுகாக்கப்படுமா. உடையாம சுத்தமா அது சுக்குநூறா உடைஞ்சிட்டா நீங்க போட்டு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் போடக்கூடாது. நம்ம உள்ளத்தை ஆரம்பத்துல இருந்தே என்ன பண்ணும், நமக்கு தக்குவாங்கிற கவர் போட்டு 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 பாதுகாக்கிறப்போ கண்டிப்பா நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளாக அந்த அச்சம் வந்துடும். அந்த அச்சம் வரும்பொழுது மாஷா அல்லாஹ் நமக்கு நம்மளுடைய உள்ளம் வந்து பாவங்களை விட்டு பாதுகாக்கப்படும். ஷைத்தானுடைய அந்த சேட்டைகளை விட்டு பாதுகாக்கப்படும். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ரோட்ல வந்து ஷைத்தான் இன்னொரு ரோட்ல ஓடிடுவானா. அந்த அளவுக்கு அவங்க உள்ளத்துக்கு கவர் போட்டு வச்சிருந்தாங்க. என்ன காரணம்னு கேட்டா, அவங்க அந்த உள்ளத்துக்கு போட்டிருந்த கவர், அந்த அல்லாஹ்வுடைய பயம் அப்படிங்கிற அந்த கவரை பார்த்து ஷைத்தான் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். மாஷா அல்லாஹ். அப்போ அந்த தக்குவாங்கிறது நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு கவர் ஆயிடுது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி, தக்குவாங்கிறது நம்முடைய தொழுகையினுடைய அளவுகோல் ஆயிடுது. யாருக்கு வந்து தொழுகை கஷ்டமா தெரியும், யாருக்கு நயவஞ்சகம் இருக்கக்கூடிய தொழுகை கஷ்டம், யாருக்கு அல்லாஹ் சொல்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கம்மா, நயவஞ்சகர்களுடைய அடையாளத்தில் முக்கியமான அடையாளம் யாருக்கு ஃபஜ்ரு தொழுகையும் இஷா தொழுகையும்
கடினமாக தோன்றுமோ அவர்களுக்குள் நயவஞ்சகம் உருவாக முனாஃபிக்தனம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தமா. நவுது பில்லாஹி மின்க. நமக்கே நம்ம நினைப்போம் இது எல்லாருக்கும் உள்ளது தானே, பனி நேரத்துல ஃபஜ்ர் எந்திரிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தூக்க நேரத்துக்கு இஷா கொஞ்சம் கஷ்டமா தெரியும், இது லேசான விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா யாருக்கு அது ரெண்டும் கஷ்டமா தெரியுதோ அவங்களுக்குள்ள முனாஃபிக்தனம் வளர, நிஃபாக் வளர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா நம்ம அதுக்காக நிறைய பாதுகாப்பு தேடணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த தருணங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரங்கள்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தக்வாவினுடைய அந்த விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன, நம்முடைய தொழுகை சரியா இருக்கணும்னா. அல்லாஹ்வே குர்ஆன் இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். யாருக்கு தொழுகை ரொம்ப கஷ்டமா தெரியும்னா யாருக்கு தெரியும்? யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ அவங்களுக்கு தான் கஷ்டமா தெரியும்ங்கறாங்க. யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ அவங்களுக்கு தான் கஷ்டமா தெரியும், மற்றவங்களுக்கு அது கஷ்டமா தெரியாது. மாஷா அல்லாஹ். வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். வெற்றி கிடைக்கணும்னா கண்டிப்பா நமக்கு தக்வா வேணும். உலகத்துல இந்த உலகத்துல வெற்றி கிடைக்கணும்னு சொன்னா, வெற்றி அடையக்கூடிய பாதையில் நடக்கணும்னா கண்டிப்பா நமக்கு இறையச்சம் வேணும். அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தா கண்டிப்பா எந்த பாதையில போனா ஜெயிப்போமோ அந்த வெற்றிக்கான 4 பேர் பிசினஸ் பண்றாமா, ஒருத்தன் மட்டும் பிசினஸ் ஜெயிக்கிறான், மத்த 3 பேர் தூங்கிக்கிறான். என்ன அர்த்தம்? அவனுக்கு அந்த பிசினஸை எப்படி வெற்றிகரமா கொண்டு போறதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. சவுத் ஆப்பிரிக்கால ஒரு கண்ட்ரியில ஒரு செருப்பு கம்பெனிக்காரன் ஒரு ஆள் அனுப்புறான். சவுத் ஆப்பிரிக்கால கொண்டு போய் அந்த கிராம பகுதிகளில், ஆப்பிரிக்கால ஒரு கிராம பகுதிகளில் கொண்டு போய் அந்த செருப்பு கம்பெனியை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஆள் அனுப்பி அங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறான். அது ரொம்ப இன்டீரியர் கிராம பகுதியில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு கிளையை ஆரம்பிக்கணும்னு போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறான். முதல்ல போனவன் போய் பார்த்துட்டு வந்துட்டு, ஐயா இது இந்த கிராமத்துல நீங்க வச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு வியாபாரமே நடக்காது அப்படின்ட்டான். திருப்பி இன்னொருத்தர் அனுப்பிச்சான். இன்னொருத்தர் போனவன் என்ன பண்றான், போயிட்டு வந்துட்டு நீங்க உலகத்திலேயே ஆரம்பிக்க தகுதியான ஏரியா அந்த ஏரியா தான் அப்படிங்கிறான். 2 பேரையும் மேனேஜர் கூப்பிடுறான். கூப்பிட்டு வச்சு கேட்கிறான், நீ எப்படி அப்படி சொல்ற, நீ எப்படி அப்படி சொல்ற? அப்ப சொல்றான், ஆள் சொல்றான், இவர் தவறா சொல்றாரு. ஏன்னா அந்த ஊருக்கு நான் போய் பார்த்தேன், அந்த ஊர் மக்களுக்கு செருப்பு அணியும் பழக்கமே இல்லை, செருப்பு போடுற பழக்கமே இல்லை. அப்ப செருப்பு போடும் பழக்கமே இல்லாத ஒருத்தவங்கள்ட்ட போய் நீங்க செருப்பு கம்பெனி வச்சீங்கன்னா எப்படி ஓடும்? அந்த பழக்கம் இருக்கிறவங்க தானே யூஸ் பண்ணுவாங்க. அப்ப 2வது ஆள் சொல்றாரு, நான் எந்த கோணத்துல அதை பார்த்தேன்னா, இந்த மக்கள்கிட்ட செருப்பு போடக்கூடிய ஒரு பண்பை தூண்டி விட்டுட்டோம்னு சொன்னா, நம்ம ஆரம்பிச்சு விட்டோம்னு சொன்னா, மற்ற இடங்கள்ல செருப்பு போடுற இடங்கள்ல போனா 4வது 5வது கம்பெனி நம்ம கம்பெனி இருக்கும். ஆனா அந்த மக்கள்கிட்ட செருப்பு போடக்கூடிய பண்பை தூண்டி விட்டுட்டோம்னு சொன்னா, நம்ம கம்பெனி தான் நம்பர் 1 கம்பெனி, நம்ம கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பண்ணது, நம்ம கம்பெனியினுடைய பொருட்களுக்கு ஏகப்பட்ட லாபம், நம்ம வச்சதுதான் விலை, யாரும் எதிர்க்க முடியாது. மாஷா அல்லாஹ், கொஞ்ச காலத்துக்கு நம்ம தான் அங்க பெரிய கோல வச்ச போறோம். இப்போ ஒரே ஊருக்கு 2 பேரும் போயிருக்காமா, அவனுடைய வெற்றிக்கான ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவனுமே சொல்லிட்டான். அப்ப உடனே அந்த கம்பெனிக்கு அவனையே மேனேஜரா போட்டு அந்த கம்பெனி ஆரம்பிச்சா கம்பெனி ஜேஜேன்னு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய பார்வை சரியான வெற்றிக்கான பார்வையா இருக்கணும்னு சொன்னா அதற்கு தேவையான அறிவை நமக்கு கொடுக்கக்கூடியதும் தக்வாவா தான் இருக்கும். வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்றாலும் அல்லாஹு தஆலாவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த தக்வா நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு அல்லாஹ் நிச்சயமா நம்மளை தோல்வி அடைய விடமாட்டாமா, நமக்கு வெற்றி கொடுப்பான் நிச்சயமா. எவர் ஒருவர் உண்மையாக அல்லாஹ்விற்கு அஞ்சி விட்டார்களோ அல்லாஹு தஆலா மற்ற படைப்புகளை அவனுக்கு அஞ்ச வச்சிருவான். அவனுக்கு அஞ்ச வச்சிடுவான் அல்லாஹ்மா. ஒரு முஸ்லிமா அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் எதிர்க்க முடியாதுமா, எதிர்க்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போருடைய வெற்றி முடிச்சு வந்து உட்காரும் பொழுது சொல்றாங்க, அடுத்த போருக்கு தயாராகுங்க, அவங்க உள்ளத்தில் அச்சத்தை போட்டுவிட்டு உங்களிடம் வந்து சொன்னேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரைல் வந்து சொல்றாங்க. அதாவது அடுத்த போருக்கு தயாராகுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, எதிரிகள் உள்ளத்தில் அச்சத்தை போட்டுவிட்டு தான் உங்கள்கிட்ட வரேன்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஒரு அச்சத்தை போட்டுருவோம். ஆனா நம்ம அல்லாஹ்வுக்கு அஞ்சுற வரைக்கும், நம்ம அல்லாஹ்வுக்கு அஞ்சாம கொரோனாவுக்கு நோய்க்கு அஞ்சுறோம், சர்க்கரைக்கு அஞ்சுறோம், பிபிக்கு பயப்படுறோம், மாத்திரையை சாப்பிட்டுக்கிறோம், செக் பண்ணிக்கிறோம், அப்பப்ப செக் பண்ணிக்கிறோம், மானிட்டர் பண்ணிக்கிறோம், டாக்டர்கிட்ட போய்க்கிறோம், நான் காசு பணத்துக்கு இல்லாம போயிடுமோன்னு அஞ்சிட்டு உலகத்தை சரி பண்ண பாக்குறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுக்கு அஞ்சி தொழுகிறது இல்ல, அல்லாஹ்வுக்கு அஞ்சி குர்ஆன் ஓதுறது இல்ல, அல்லாஹ்வுக்கு அஞ்சி ஜகாத் கொடுக்கறது இல்ல, அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனுடைய கடமையில செய்யாம இருக்கும் பொழுது நமக்கு உலகத்துல நமக்கு எல்லாம் நம்மளை ஏறிதான் மிதிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம உண்மையான அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனோட கடமைகளை சரியாக செய்ய ஆரம்பித்து விடும் பொழுது இன்ஷா அல்லாஹ் மறுமை நமக்கு இந்த உலகத்துல எல்லாம் நமக்கு அல்லாஹு தஆலா அஞ்ச வைப்பான். அது மட்டும் இல்ல மறுமையிலும் மகத்தான நற்கூலிகளை நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான். ஏன்னா அவனுடைய பிரியம் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருவான் நமக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த 3 விஷயத்த மறுபடியும் வேகமா பார்த்துடலாமா? அதாவது அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க முக்கியமான காரணம் நபியின் மீது கொள்ளக்கூடிய நேசம். 2வது அல்லாஹ் மீது உண்மையான பாசம் வச்சோம்னு சொன்னா எதிரி கூட நமக்கு சாதகமாயிடுவான். எதிரி கூட சாதகமாக்க வைப்பான். எதிரி மூலமா நம்ம நல்லது அனுகூலங்கள் வரும் நமக்கு.
மூணாவது பார்த்தோம், இன்னல்லாஹ யுஹிப்புன்னு ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள்ல சாபிரீன்கள் பொறுமையான மக்களாக இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். பொறுமையினுடைய விதங்கள் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்னு சொன்னாமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அஞ்சக்கூடிய முத்தகீன்களாக நம்ம இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் இந்த ரஹ்மத்துடைய பத்திலே உன்னுடைய ரஹ்மத்தை குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ளும் தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தருள்வாய் யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.